சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் தொகுதியின் மக்களவை வேட்பாளர் அண்ணாமலை தனது உரையை முடித்ததும் பிரதமர் நரேந்திர மோடி எழுந்து நின்று கைதட்டியது அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு என்பது லஞ்சக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுங்கள். இதையெல்லாம் அடக்க வேண்டும், திருத்த வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீட்டிலும் ஏறி சொரங்கு. இந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அது. 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டிற்காக 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை செய்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த 7 நாட்கள் நீங்கள் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவிலே 400 வரும் பொழுது தமிழகத்திலே 39 வர வேண்டும். பாண்டிச்சேரியிலே 1 வர வேண்டும். 40க்கு 40 வருங்கய்யா. மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள். களம் மாறிவிட்டது. அடுத்த 7 நாட்கள் கடுமையாக நீங்கள் உழைத்து இந்த அற்புதமான மனிதனுக்கு 3வது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. எல்லோரும் எந்து நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம், அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.